I want you to turn to 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். I want you to turn to 2 Kings chapter 3. So அங்கே பார்க்கும்போது எலிஷா தீர்க்கதரிசி தன்னிடத்துல வந்தவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு அற்புதத்தின் மகிமையை சொல்லுகிறார். ஏமன், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல பார்க்கும்போது 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னா அதுல தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். அது என்னன்னா, இன்னைக்கு இந்த பைபிள்ல தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி கட்டளையாய் ஒரு தீர்க்க தரிசனமா உரைக்கிறத பார்க்கிறோம். அதே போல அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் இஸ்ரவேல் அன்னைக்கு இருந்த ஏதோமியர்கள், இஸ்ரவேல், அதுக்கப்புறம் மக்கள், யூதாவுடைய சேர்ந்த யோசேபாத்தும் அவங்க டீம் எல்லாம் போய் எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடி செய்த போது அடுத்த நாள் அதே போல தேவன் சொன்னபடி எலிஷாவின் வாயினால புறப்பட்டு வந்த வார்த்தையை, அந்த மகிமையை அவர்கள் அந்த அற்புதத்தை பார்த்தார்கள் என்பதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நடுவுல when they sought God an answer for their problems. அதுதான் இங்க சுட்டி காட்டப்படுகிறது. அதே போலதான் நமக்கு இருக்கிற எல்லா காரியத்திலும் நமக்கு பைபிள்ல பிரச்சனை வராதுன்னு சொல்ல யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், என்னன்னு, உங்களுக்கு உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நிச்சயமாக நமக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயால வாசிக்கும் போது அங்கே நமக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா ஆயுதங்கள் எழும்பும் என்று ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதாவது நமக்கு விரோதமா எழும்பும் காரியங்கள் வரும், பிரச்சனை, போராட்டங்கள் வரும். ஆனா அவைகளை வாய்க்காமல போக பண்ணுகிறவர் கர்த்தர். அது வரும்போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதுதான். அதே ஏசாயா 59 படிக்கும் போது அங்க தேவன் சொல்லுவார், சத்ரு வெள்ளம் போல வருவான். ஏமன், வருவான், சத்ரு தான் வர முடியும், அவன் தான் வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், கொடியேற்றுவார் என்று சொல்லி எழுதப்படுகிறது. ஏசாயா 43:2 பார்க்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல, அந்த ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் என்ன பண்றாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மக்களுக்கு பல காரியங்கள், தீமையான காரியங்கள் வரும்போது தேவன் எங்கேயோ தூரத்துல இருக்கிறது இல்ல, அவர் என்ன பண்றதுன்னு யோசித்து கொண்டு he already knows what to do and how to do. ஸோ அதே தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, மோவாபியர், நீங்க வீட்டுல எல்லாம் உட்கார்ந்து படிங்க, அந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க படிக்கும் போதுதான் புரியும். மோவாபியர் என்ன பண்ணாங்க, தேவர் அவங்க இஸ்ரவேலுக்கு வருஷந்தோறும் அவங்க டாக்ஸ் கட்டுகிறவர்களாக இருந்தாங்க. சோ திடீரென்று மோவாப் ராஜா என்ன பண்றான், நாங்க எதுக்கு கொடுக்கணும், நான் என்ன உங்களுக்கு அடிமையான்னு சொல்லி அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர்க்கொடி உயர்த்துகிறான். உடனே இஸ்ரவேலின் ராஜா ஆகாபுடைய மகன் அவன் என்ன பண்றான்னா, யூதா ராஜாவாகிய யோசேபாத் ராஜாவா இருக்கிறான், அவங்ககிட்ட கேட்கிறான், ஏதோமியரை கேட்கிறான், சரி நம்ம 3 பேரும் போய் அந்த மோவாபிய ராஜாவை, அந்த தேசத்தை சங்காரம் பண்ணலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி புறப்பட்டு போறாங்க. போற வழியில அவங்க 3 நாள் சுத்தியும் அவங்க தவறான பாதையில போயிடுறாங்க. தே கோ சோர்ந்து போயிடறாங்க. யோசித்து பாருங்க, இவங்க 3 பேர் மாத்திரம் இல்ல, அவங்க ஆர்மி இவ்வளவு பேர் போய் தடுமாற்றத்துல வந்து விடுகிறாங்க. இந்த 3 நாளைக்குள்ள அவங்கள என்ன இருக்குதுங்க, 10ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றாங்க, அவன் சொல்றான், கர்த்தர் மேல பழி போடுறதே அவனுக்கு பழக்கமாச்சு. இன்னைக்கு அநேக நேரத்துல நாம ஏதாச்சும் ஒரு தீமை வந்துச்சுன்னா உடனே ஆண்டவரையே அனுமதிச்சாரு. அப்பொழுது இந்த ஒரு பக்கம் அப்படி பேசும்போது யோசேபாத் ராஜா சொல்றான், நம்ம கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி கிட்ட போகலாம்,
போது அப்ப இங்க யாரு இருக்காங்கன்னா யோசேபாத் சொல்ல உண்மையான தீர்க்கதரிசி யார் இருக்கிறான், அப்ப எலிஷா கிட்ட இருக்கிறான்னு சொன்ன போது எலிஷா கிட்ட அவங்க டீமா போறாங்க. 3 ராஜாக்கள் போகும்போது எலிசா சொல்லுவாரு இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, நீ உன்னை பார்த்து நான் வரலப்பா, உனக்காக ஆண்டவர் பேசல, யோசேபாத் யூத ராஜாவுக்காக தான் தேவன் பேச போகிறாரு, யூத ராஜாவுக்காக தான் தேவன் இந்த அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஆகாபின் வம்ச வழியாய் வந்த இந்த இஸ்ரவேலின் ராஜா எப்படி இருக்கிறாங்க, அவன் கர்த்தருக்கு உண்மையானவனாக இல்ல. யோராம் ராஜா கர்த்தருக்கு உண்மையானவனா இருக்கல. He was sinning. இன்னும் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறவனாக இருக்கிறான், பாகால்களை வணங்குகிறவனா இருக்கிறான். அதனால God was not pleased இந்த இஸ்ரவேலின் ராஜா மேல. ஆனா யோசேபாத் ராஜா உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால God responded. எலிசா சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவாரு, எலிஷா இஸ்ரவேலின் ராஜாவை 13ஆம் வசனம், எனக்கும் உமக்கும் என்ன, நீ உம்முடைய தகப்பனின் தீர்க்க தரிசிகளிடத்தில் உம்முடைய தாயாரின் தீர்க்க போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களை மோவாபியுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். யோசித்து பாருங்க, அவன் மைண்ட் ஆல்ரெடி செட். கர்த்தர் தான் இது செஞ்சார், கர்த்தர் தான் இந்த தீமையை அனுபவிச்சான்னு. அதற்கு எலிஷா, நான் யூதாவின் ராஜாவாகி யோசேபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உண்மை நோக்கவும் மாட்டேன். யூதா ராஜா வரலன்னா நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு எலிசா சொல்லுவாரு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்றானா, ஹி ஸ்பீக்கிங் தி ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய இருதயத்தை பேசுகிறாரு. அப்போ தேவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுவாரு. எலிசா, நான் திரும்பி கூட பார்த்து இருக்க மாட்டேன்னா, அப்போ நாம பாவத்துல வாழும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம கவனிக்காதவர் போல இருந்துருவாரு. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் சாதகமா இருப்பார். யோசேபாத் ராஜாக்கு தான் நடக்குது. யோசேபாத் கூட வந்ததுனால அவர் என்ன பண்றாருங்க, கிருபை கொடுக்கிறாரு. அநேக வீட்டுல தான் நடக்கும். ஒரே வீட்டுல எல்லாரும் பல விதமா இருக்காங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக இறங்குவாரு. நீங்க ஜெபிக்கிறவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறாங்க, பிகாஸ் ஆஃப் யூ. நல்லா தெரிஞ்சுக்கங்க, டு த ஒன் ஹூ ஃபியர்ஸ் காட், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பீங்கன்னா கர்த்தருடைய கிருபை வெளிப்படும், கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படும், கர்த்தருடைய தயவு வெளிப்படும். So don't, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய துன்பம் போராட்டத்தின் நடுவுல தேவனை நோக்கி பார்க்கிறதுல ஒருபோதும் தவறிடாதீங்க. டோன்ட் கிவ் அப் ஆன் காட், டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் பிரேயர். எப்போதும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. God has better plans. ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்து இருக்கிறார். ஆமென். ஹalleluya. விரோதமா எல்லாம் இருக்கிறாங்களா, டோன்ட் வரி, God will take care. ஆமென். ஹalleluya. உங்களுக்கு விரோதமா அத்தனை பேர் எழும்புறாங்கன்னா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, ஹalleluya, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறத மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை கவனிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய வாசனம் வருகிறதா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறதா, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. God will show himself in all your situations. அவர் தன்னை வெளிப்படுத்தாம இருக்கவே மாட்டாரு. இங்க யோசேபாத் நிமித்தம் தீர்க்க தரிசனம் வருகிறது. அப்போ எலிஷா சொல்லுவாரு 16ஆம் வசனத்துல, இங்க எப்படி சொல்றார், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் சொன்னபடி செய்த போது அடுத்த நாள் என்ன இருக்குது, 20ஆம் வருஷத்துல மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் வழியாய் வந்தது. Amen. Hallelujah. This is a miracle of God. தேவனுடைய அற்புதத்தின் மகிமை. இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை பார்த்தாதான் நமக்கு நம்பிக்கை, விசுவாசம் பொங்கி பொங்கி வரும். ஒன்னத்தையும் பார்க்காத போது நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. Hallelujah.
நம்முடைய சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில டெஸ்பிரேஷன் வரும், கோபம் வரும், வருத்தம் வரும், துக்கம் வரும், போராட்டம் வரும், என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். எல்லாம் ஒரு காய்ந்து போனது, இங்க இருக்கிற ஒரு ட்ரை வேலி போல இருக்கும், உலர்ந்த எலும்புகள் போல இருக்கும், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு போல இருக்கும். நிச்சயமாகவே தோல்வி வருங்கிற இடத்துக்கு அந்த மனசு போயிடும். தோல்வி நம்ம ஜெயிக்க முடியாது என்ற எண்ணத்துக்கு போயிடும். அந்த இடத்துல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு கொண்டு இருப்போம், ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் வேணும்னு. கர்த்தர் ஏற்கனவே அற்புதத்தையும் அதிசயம் செய்வதற்கு அவர் திட்டமிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் செய்ய நினைச்சது அந்த அற்புதம், அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த எதை நீங்க பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருங்க? 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் போது அங்க சொல்லுவார், கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்ப பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். Faith in action. உங்க விசுவாசத்தை கட்டவிழ்க்கணும். நீங்க அற்புதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, தேவன் சொன்னது நிறைவேற தண்ணி வரும்னு சொன்னாரே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுங்க? உங்க ஆக்ஷன் பிஃபோர் எவிடன்ஸ். ஆண்டவர் சொல்றார், இதை நீ செய்யி, அப்புறம் இதை நீ பார்க்க போற. என்ன சொல்றாருங்க? வாய்க்காலை வெட்டுங்கப்பா, இந்த பள்ளத்தாக்குல வாய்க்காலை வெட்டுங்க. இவங்க 3 நாள் போறாங்க, 3 நாள் சுத்தி சுத்தி வராங்க, தண்ணி இல்ல, தொண்டை காஞ்சி போகுது, நாக்கு வறண்டு போகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அற்புதத்தை நான் செய்ய போகிறேன், இந்த அற்புதத்தை நீ பார்க்கணும்னா நீ சில காரியங்களை செய்யணும். நீ என்ன பண்ணணுங்க? இங்க வாய்க்காலை வெட்டு. காஞ்சு போயிருக்குது எல்லாம், இதை சுத்தி நீ வாய்க்காலை வெட்டுப்பா. இந்த பள்ளத்தாக்குல வாய்க்காலை வெட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதேதான். ஆண்டவர் சில நேரத்துல சொல்லுகிற காரியமும் நாம கடந்து போகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. கர்த்தர் திடீர்னு வசனத்தை கொண்டு இடைப்பட்டு சில காரியங்களை சொல்லுவார். இதை செய்யி, இங்க போ, இப்படி இரு, இது இப்படி ஜெபம் பண்ணு, நல்லா நமக்கு சொல்லுவாரு. நமக்கு இருக்கிற பிரச்சனையின் பார் என்ன பண்ணனா, அதை செய்வதற்கு நமக்கு மனசு வராது. அதை செய்வதற்கு, அப்படி செய்வதற்கு நமக்கு என்ன வராதுங்க? எண்ணம் வராது. நம்ம தடுமாறி கொண்டு இருப்போம். அந்த தடுமாறி நாம தேவன் கட்டளையிட்டதை செய்யாம போகும்போது அற்புதம் நடக்கிறது கூடாத காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கூட நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வசனம் இப்படி சொல்லும், 24ஆம் வசனத்துல, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காணாததை வேண்டுவதென்ன, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அதுதான் விசுவாசம். ஆக்ஷன் பிஃபோர் எவிடன்ஸ். ஆமென். அற்புதங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பிக்கை, ஆக்ஷன் நாம செய்யணும். ஆண்டவருடைய இன்னைக்கு கர்த்தருடைய வசனம், பைபிள் முழுக்க பல காரியங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பைபிள்ல ஏன் திறமை எழுதி கொடுத்திருக்கிறாரு? நம்ம படிச்சுட்டு நல்லா இருக்கிறதுன்னு சொல்றல, நான் படிச்சுட்டு நல்லா இருக்க பிரசங்கம் பண்றதுக்கு அல்ல. நாம் அந்த கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது அது கீழ்ப்படிணும். அது அந்த வார்த்தையின்படி செய்ய நாம பழகி கொள்ளணும். யாக்கோபு 1:22 சொன்னபடி, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. Be ye the doers of the word. கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அவருடைய வசனத்தின்படி, அவர் எழுதி கொடுத்த வழியின்படி, அவர் எழுதி கொடுத்திருக்கிற சட்டத்தின்படி நீங்களும் நானும் செய்ய பழகி கொள்ளணும், பிராக்டிஸ் பண்ணணும். அது ஒரு நாள்ல வரக்கூடியதல்ல. யூ ஹேவ் டு பிராக்டிஸ். சின்ன காரியத்தை கூட நம்ம என்ன பண்ண, ஆண்டவருடைய வசனம் இப்படி ஒரு காரியத்தை நான் சொல்றேங்க, நீங்க உங்க பிரச்சனையின் பாதையில நீங்க உண்மையாய் கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கும் போது, கர்த்தர் உங்க ஜெபத்துக்குன்னு ஒரு வழியையும் ஒரு வசனத்தை வச்சிருப்பாரு, ஒரு வாக்கு தத்தத்தை வச்சிருப்பாரு, அந்த வாக்கு தத்தத்தோட ஒரு கட்டளையும் வச்சிருப்பாரு. அந்த கட்டளையை நீங்க செய்யும் போது நிச்சயமா அற்புதம் நடக்கும். God cannot fail. God cannot fail. Hallelujah.
சிலது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகள் ரொம்ப கேவலமா தோணும், நம்ப முடியாதபடி சொல்லும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யோவான்ல நீங்க 11ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது கல்லறை கிட்ட கல்லறையை மூடி இருந்த கல்லை எடுத்து போடுன்னு சொல்லுவார். உடனே மார்த்தாள் என்ன சொல்லுவார், ஆண்டவரே 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, இப்ப நாரும். நம்ம இன்டெலெக்சுவல் பாருங்க எவ்வளவு வேலை செய்யுது. இன்னைக்கு மார்த்தாள போலதான் அநேக நேரத்துல கர்த்தர் சொல்லும் போது அதுக்கு வேற ஒரு பதில நாம வச்சிருப்போம். ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம செய்ய மாட்டோம். கல்ல புரட்டுனாதாங்க மரித்த லாசரு வெளியே வர முடியும். அந்த சின்ன காரியத்தை, அந்த அற்பமான காரியத்தை, நம்ப முடியாத காரியத்தை செய்ய பழகி கொள்ளணும். When God's word comes, God stands with His word. He never fails with His word. அவருடைய வார்த்தை சதா காலங்களிலும் நிலைத்திருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வசனம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்துருச்சுன்னா அது வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாது என்று ஏசாயா 55 அவர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை கிரியையாய் வெளிப்பட்டது என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. So God's word stands forever. அவருடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தைகள், அது சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், அது உண்மையான வார்த்தைகள். ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி செய்யணும்னு விரும்புகிறாரு. நீங்களும் நானும் செய்யணும் தான் ஆண்டவருடைய வசனம் சொல்ல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா நம்ம எப்படி ஜனப்பித்து இருக்கிற சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜனப்பித்து இருக்கிறார். You have been born again by the word of God. அப்போ அந்த வார்த்தையினால ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. அப்ப அந்த ஜனிப்பிக்க உங்களை என்னை வசனத்தை கொண்டு வார்த்தை கொண்டு அவர் ஜனிப்பித்து இருக்கிறார், மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அப்போ உங்களை பிறப்பிக்க செய்த மறுபடியும் பிறப்பிக்க செய்த அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை செய்யுமானால் இன்னைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை நீங்களும் நானும் செய்யும் போது எத்தனை அற்புதங்கள் இந்த வார்த்தைகள் கொண்டு வரும். யோசித்து பாருங்க, நிதானிச்சு பாருங்க. May God open your eyes to do. படிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி செய்ய நாம பழகி கொள்ள வேண்டும். அது நிச்சயமா நாம செய்யணும். ஆமென். அப்பொழுது தேவனுடைய அற்புதத்தை நாம ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். You can live with that miraculous glory of God நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அப்போ அங்க கர்த்தர் சொல்வாரு, கர்த்தர் உரைக்கிறது. எலிசா சொல்ல, நான் சொல்றேன்னு சொல்ல, கர்த்தர் சொல்றாருப்பா, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு? வாய்க்காலை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க. ஆண்டவர் என்ன பண்ற? யாருக்கு சொல்றாருங்க? யுத்த மனுஷரி யோசேபாத்தோட, யோராமோட, ஏதோமிய ராஜாவோட, அத்தனை பேர் கூட யாரு இருக்கிறதுங்க? சாமானிய மக்கள் கிடையாது. ஆல் வேர் ஆர்மி பீப்புள். எல்லாரும் யாரா இருக்கிறாங்க? யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ துப்பாக்கி எடுத்தவன் என்ன பண்ணும்? துப்பாக்கியை கீழே போட்டு மண் வெட்டி எடுக்கணும். அவன் நம்பி தன்னை சார்ந்து இருக்கிறத அவனுக்கு பாதுகாப்பு, அவன் யுத்தம் செய்யறதுக்கு பட்டயம் கேடகம் இதோட இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் போட்டுட்டு மண் வெட்டி எடுப்பா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் நம்பிக்கை நீ எதன் மேல வச்சிருக்கிற அதை கொஞ்ச நேரம் டிஸ்மேண்டில் பண்ணிரு. உன்னுடைய விசுவாசம் எதன் மேல இருக்கிறது அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிரு, அதை தூக்கி எறிஞ்சிரு. நீ அதை வைத்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கையும் நீ நினைத்திருக்கிற காரியங்களும் மைண்ட் ஃபுல்லா, இங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள நிறைய உங்க மைண்டுக்குள்ள நிறைய காரியங்களை வைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, அதெல்லாம் கொஞ்ச நேரம் கலைச்சு போடு, அதெல்லாம் கொஞ்ச நேரம் தூக்கி போடு, அது உனக்குள்ள இருக்க வேணாம். அது இருக்கிற வரைக்கும் என்னுடைய மகிமையை நீ பார்க்க முடியாது, என்னுடைய அற்புதத்தின் வல்லமையை நீ பார்க்க முடியாது. அப்போ இந்த போர் வீரர்கள், சேவகர்கள் என்ன பண்ணணுங்க? அவர்கள் கூறிய காரியங்களை எடுத்து போட்டு மண்ணை வெட்டுறதுக்கு அவங்க ஆயத்தமாகணும். They have to prepare themselves. They have to lose something and start something. யோசிச்சு பாருங்க, அவெல்லாம் பட்டயத்தோட கேடகத்தோட அவங்க யுத்தத்துக்கு போறோம் நான் மனசுக்குள்ள நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லாரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, அதெல்லாம் வச்சுட்டு இப்ப மண்ணை வாய்க்கால வெட்டு.
பக்காவா வெட்டு, சுத்தமா வெட்டு, சுத்தி வெட்டு. அல்லேலூயா. இவங்க இவங்க செய்யற காரியம் சத்துருக்கு தெரியாதுங்க, கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். கர்த்தர் சொல்லுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அதன் பின்னாடி இருக்கிற மகிமையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் அதை செய்ய போகிற காரியத்தை அவர் நினைத்திருக்கிறார். செய்யப்பான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி செய்கிறவர் செய்யாம இருக்கிறதல்ல. He knows already what he's doing. அப்போ மோவாபியருக்கு தெரியாது, இங்க பள்ளத்தாக்குல அவங்க வாய்க்கால வெட்டுறது தெரியாது. அவன் இஸ் preparing to attack. இவர்களை யுத்தத்துல சந்திக்கலாம்னு சொல்லி அவங்க டீமோட அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு சோல்ஜரும் தன் மேல இருந்த அத்தனை பட்டயத்தையும் கேடகத்தையும் என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஈட்டி எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு இவன் என்ன பண்றான், மம்முட்டி எடுத்து இப்ப வழி நடுக்க அந்த பள்ளத்தாக்கு முழுக்க வாய்க்காலை வெட்டி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வேடிக்கையா இருக்கும் கர்த்தர் சில நேரத்துல சொல்றது. பட் யோசேபாத் ஏதோம் செஞ்சிருக்க முடியாது. இஸ்ரவேலின் ராஜா யோராம் செய்யறதுக்கு மனசு வந்திருக்கு. அது ரெண்டு பேருக்கு. ஆனா யோசேபாத் சொல்றான், கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லிட்டார், தீர்க்கதரிசி சொல்லிட்டார், நம்ம செய்யலாம்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை கொடுக்குறான். வெட்டுங்கப்பா, வெட்டுங்கப்பா. வாய்க்கால வெட்டுறாங்க. வெட்டின உடனே ஒண்ணு நடக்கல, வெட்டி கொண்டே இருக்கிறாங்க. வாய்க்கால் அந்த பள்ளத்தாக்கு முழுக்க, அந்த வேலி முழுக்க வெட்டுறாங்க, வாய்க்கால வெட்டுறாங்க, சுத்தி வெட்டிட்டு வரான். ஒன்னும் நடக்கல. இப்போ வாய்க்கால வெட்டுன்னு சொல்லிட்டு அங்க எலிசா தீர்க்கதரிசி இன்னொரு அடையாளத்தையும் சொல்றாரு. என்ன சொல்ற, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, வாய்க்கால வெட்டுறது எதுக்குங்க? ஹல்லேலூயா. தண்ணீரை எடுப்பதற்கு. இன்னைக்கு நாம என்ன பாக்குறது இல்லை. இன்னைக்கு நம்ம கிணறுகளை எங்க பாக்குறோம்? அந்த காலத்துல என்ன வீட்டு கிணறு வெட்டுவாங்க, தோட்ட துறவுல கிணறு வெட்டுவாங்க. இன்னைக்கு போர்வெல் போடுறோம். ஹல்லேலூயா. எதுக்கு தண்ணிய பார்க்கணும், நமக்கு தண்ணி வேணுமா இருக்கிறது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கும் நம்ம கர்நாடகால இந்த தாவண்கேரி அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அவங்க மழை வந்தாதான் விதையே விதைப்பாங்க. அந்த நாட்கள் அப்படி பல நாட்கள் தான் இதே எக்ஸ்பெக்டட் ரெயின், அந்த டியூ சீசன்ல மழை வரும். அப்போ என்ன பண்ணலாம், மழை வந்த பிறகு விதையை விதைப்பாங்க. அந்த காரியம் எல்லாம் நடக்கும், உழுகுறது அதெல்லாம் வரும். இங்க என்ன நடக்குதுங்க, அதுதான் நடக்குது. அப்படி ஒரு காரியம். ஆனா எலிசா என்ன சொல்ற, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. ஏன்னா காற்று வந்தாதான், அங்க காற்று வீச ஆரம்பிச்சா நமக்கு ஒரு அடையாளம் வரும். இன்னைக்கு சில்லுன்னு காத்து அடிக்குதுப்பா, மழை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு சூழ்நிலை தேவன் சொல்றாரு எலிசா கிட்ட, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற ஒரு சம்மர் சீசன் போல வெயில், உச்சி வெயில் அடிக்குது. ஒரு சைனம், ஒரு காற்றும், அது ஒரு மரமும் அசையல, ஒரு இலையும் அசையல. சொல்ல காற்று இல்ல, மரங்கள் அசையல, இலை அசையல. நீ பார்க்க மாட்ட, காத்தையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. ஆனா வாய்க்கால் நிரம்பும். எப்படி? அது என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும். யோசித்து பாருங்க, ஆண்டுடைய வசனம் சொல்லும், தேவன் ஏதேனும் தோட்டத்தை கிழக்கில ஏற்படுத்தினாரு. அந்த தோட்டத்துக்கு 4 ஆறுகளை கர்த்தர் கொண்டு வந்தாராம். எதுக்கு? தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக. ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கலாம், God brought rivers. அந்த தண்ணீரை அவர் தான் கொண்டு வர முடியும். மழை, என பைபிள் சொல்லுது, மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். எலியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல 1 ராஜாக்கள்ல படிச்சீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல எலியாக்கு ஒரு சவால். அங்க என்ன நடக்குதுங்க, எலியா சவால் விடுகிறார், நான் சொல்ற வரைக்கும் மழையும் வராது, பனியும் பெய்யாதுன்னு. அவர் ஜெபித்து முடித்த பிறகு இப்போ எலியா போய் ஜெபிக்க ஆரம்பிப்பார். உடனே எலியா ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே ஒரு சின்ன கையளவு மேகம் கடல்ல இருந்து வரும். அந்த மேகம் வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துல, ஒரு சில நிமிஷங்கள்ல மேல வானம் முழுக்க கருக்குது. அடுத்து வானத்திலிருந்து மழை பெய்கிறது.
கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணினாரு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது கர்த்தர் அவருக்கு சித்தமான இடத்துல மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவரா இருக்கிறாரு. நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. Our God is such an awesome God, such a big God. But ஒரே ஒரு காரியம் நம்ம பார்த்து ஒரு ஆண்டவர் இன்னைக்கு கேட்பாரு, will you believe, will you trust in my word? நான் சொல்லுகிறபடி செய்ய உன்னால முடியுமா? Can you do it? Can you once again do it? Can you once again believe my word? சொல்ல காற்றையும் பார்க்க மாட்டீங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் என்ன நடக்குங்க? அவங்க 3 நாளா தண்ணி பார்க்கல. ஆண்டவர் தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்டு வராங்க. உடனே சொல்லுவாரு, நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன பண்ண நீங்க பாக்கல, எல்லாம் நாக்கு வறண்டு போயிருக்குது இல்ல, நான் சொன்னபடி செஞ்சு பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிறது இயற்கையாகவே இது இருந்தா இது நடக்கும் நீங்க நினைப்பாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, அதற்கு அப்பாற்பட்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தேவன். அவர் சொல்லுவாரு, நீங்க பார்க்கல, குடிக்கல, நாக்கு வறண்டு போச்சு இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்லுவாரு என்னன்னு, நீங்க குடிப்பீங்க, உங்க ஆடு மாடுகள் குடிக்கும், உங்க மிருக ஜீவன்கள் குடிக்கும், இந்த பள்ளத்தாக்குகளுக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இட் வில் பி ஃபில்ட் வித் வாட்டர். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீங்க எதிர்பார்க்கிற நேச்சுரல் வே மழை வந்தா தண்ணி வரும். ஆண்டவர் சொல்றாரு, மழை இல்லாமையே நான் தண்ணீரை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. டோன்ட் லுக் டு தி ஆர்டினரி. நம்ம அநேக நேரத்துல நம்ம பழகி வளர்ந்துட்டோம். இப்படி இருந்தாதான், இப்படி நடந்தாதான், இப்படி இருந்தாதான் நமக்கு ஆண்டவர் இதை நடக்கும் அது நடக்குங்கிறத அதை விட்டுருங்க. God knows what to do. அவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய அவர் சித்தம் கொண்டவரா இருக்கிறாரு. Hallelujah. He doesn't act towards நம்முடைய இந்த சின்ன மூளை நினைக்கிறபடி ஆண்டவர் ஆக்ட் பண்ண போகிறதுல, செய்ய போகிறதுல. அவர் மகிமையான காரியங்களை செய்ய அவர் விருப்பம் செய்ய நினைத்திருக்கிறார், செய்ய சித்தம் கொண்டவரா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னபடி செய்வோமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. I believe 100% யோசேப்பா சொல்லி இருப்பார், நீங்க செய்யுங்கப்பா, கர்த்தர் சொன்னபடி செய்வார். அதன்படி எல்லாம் வெட்டுறாங்க. பள்ளத்தாக்குல என்ன பண்றாங்க, வாய்க்கால்களை வெட்டி முடிச்ச பிறகு என்ன நடக்குது, அவர் சொல்ல நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. It will happen. சொல்லிட்டு இப்ப சொல்லுவாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். என்னன்னுங்க, கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? This is but a light thing in the sight of the Lord. கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுங்க? இது அற்ப காரியமா இருக்கிறது, பெரிய இஷ்யூ கிடையாது, இது அற்பமான காரியம். Don't ever think. Hallelujah. எரேமியா 32:27, 17, 17 ஜெபம் பண்ணுவாரு. 27 அதே ஜெபத்தை தேவன் சொல்லுவார் எரேமியாக்கு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? புதிய ஏற்பாடுல பார்க்கும் போது ஆண்டுடைய வசனம் சொல்லும், மனுஷனால் கூடாதுதான் தேவனால் கூடும், எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. மரியாள் ஆண்டவரிடத்துல தேவ தூதன்கிட்ட சொல்லும் போது தேவனால் எல்லாம் கூடும் என்று அவர் நமக்கு மரியாளுக்கு வாக்கு தத்தம் பண்ணுவாரு. Amen. So God is able to do. எபேசியர் 3:20 படி அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, when you believe, ஆண்டவருடைய வார்த்தை நம்பும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லும். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது அங்க ஆண்டவராகிய அந்த பண்டிகையின் கடைசி நாளில எழுந்து சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும்.
Hallelujah. He was talking about the Holy Spirit. இன்னும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படல, பட் ஆண்டவர் வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு. ஹalleluya. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் இருந்தாங்க, ஜீசஸ் வாஸ் தேர். ஆனா ஒருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வறண்டு போயிருக்கிற, துவண்டு போயிருக்கிற, வெறுமையா இருக்கிற இங்க இருந்துதான் என்ன பண்ண போகிறேன், பரிசுத்த ஆவியின் நதியை நான் புறப்பட வைக்கிறேன். ஹalleluya. அவர் சொல்றாரு, தேவனுக்கு என்ன எப்படியாப்பட்ட காரியம், கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். இட்ஸ் நாட் a big deal for God. பெரிய காரியம் கிடையாது, அற்பமான காரியம். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களை என்ற ஆண்டவர் கிருபையா ரட்சித்து இருக்கிறார். நீங்களும் நானும் ரொம்ப நல்லவங்க ஆண்டவர் ரட்சித்தாரா? இல்ல. பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்தோமா. அப்படியா பிசாசு சொல்றபடி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை செய்து கொண்டே இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படி இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் எத்தனை முறை நாம் என்ன பண்றோம், தேவனை விட்டு விலகி இருக்கிறோம், கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம், பிசாசு சொல்றபடியெல்லாம் நம்ம செய்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் பைபிள் வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினாலே இன்ன வரைக்கும் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அந்த அன்பு கூர்ந்ததுனாலதான் அவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்றார், நான் சொல்லுகிறபடி செய்யி, நான் சொல்லுகிறபடி செய்யி, நீ அற்புதத்தை காண்பாய். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியர் உங்க சத்ருவை என்ன பண்றேன், உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். It will happen. It will happen. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கூட ஆண்டவர் அங்க சொல்லுவார். என்ன சொல்றாரு? 19, நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல திறந்த பட்டணங்களையும் சிறந்த பட்டணங்களை தகர்த்து நல்ல மரங்கள் எல்லாம் வெட்டி நீரூற்றுக்களை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேளாக்கி கெடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில கர்த்தர் அதுதான் நம்மோட பேசி கொண்டு இருக்கு, நம்மகிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறாரு. தேவன் அவன்கிட்ட சொன்னாரு, என்ன வாய்க்கால வெட்டுங்கப்பா, வாய்க்கால வெட்டுங்க. நீ ஒன்னும் அடையாளங்கள் பார்க்காத போது கூட நீ வாய்க்கால வெட்டு. இன்னைக்கு நம்ம பார்த்து கர்த்தர் அது சொல்றான், அற்புதங்கள் வருவதற்கு முன்பாகவே நீ நம்ப ஆரம்பி, அந்த வசனத்தை ஆழமா தோண்டு, உன் இருதயத்துக்குள்ள அந்த வசனத்தை நிரப்பு, இருதயம் வசனத்தினால் நிரப்பப்படட்டும். நீ ஒன்னத்தையும் பார்க்காத போது கூட இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த அதை தியானம் பண்ணி கொண்டிரு. அவருடைய வசனத்தின் மேல சந்தேகப்படாது. Keep digging it. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் சொல்ற, நீ பள்ளத்தாக்குல வெட்டு, நீ வாய்க்கால வெட்டு. Keep digging. Keep digging. பிலீவிங். எப்ப தெரியுமா செய்வோம்? கர்த்தருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வந்துச்சுன்னா, விசுவாசம் வந்துச்சுன்னா, நாம் அற்புதங்களை பார்க்கிறோமோ இல்லையோ, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய நாம கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நாம கீழ்ப்படிந்து கொண்டே இருப்போம். It's so important in our lives. தொடர்ந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துடுன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லும். எப்படிங்க? ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யும் போதுதான் உங்க பாரத்தை அவர் மேல வைக்க முடியும். Keep doing. Keep doing the word of God. தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப செய்யுங்க. ஹல்லேலூயா. யாரையாச்சும் மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொன்னா அவங்கள மன்னித்து கொண்டே இருங்க. அவங்க விரோதமா செய்யறாங்களா, செய்து கொண்டே இருக்கட்டும், நீங்க மன்னித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் ரோமர் 12 சொல்லுவாரு இல்ல, உன் சத்துரு என்ன இருந்தா, தாகமா இருந்தா அவனுக்கு என்ன பண்ணணும், நீ தண்ணீரை கொடு. நீ பழி வாங்குறது என்னுடைய வேலையா இருக்குது. யூ டோன்ட் ட்ரை டு, அவங்கள நீ என்ன பண்ணு, பழி வாங்காத. டோன்ட் டு எனிதிங். ரோமர் 12 பாருங்க, அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு.
நீங்க 17ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோகியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவன் பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. கஷ்டம் இல்ல கிறிஸ்டியன் லைஃப்ல? எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, நான் பழி வாங்காம விட மாட்டேன். கர்த்தர் சொல்ல, கீப் டிக்கிங், வாய்க்கால வெட்டி கொண்டே இரு, வாய்க்கால வெட்டி கொண்டே இரு. உன் சத்துருக்கு முன்பாக நான் பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன், நீ வெட்டி கொண்டேரு, நான் சொல்றதை செய்து கொண்டேரு. டோன்ட் கிவ் அப். நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இல்ல, உங்கள் தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கீப் டூயிங் the word, கீப் டிக்கிங் the word. அவருடைய வசனத்தின்படி செய்து கொண்டே இருங்க. அவங்க என்ன நிச்சயமாக உங்களை துக்கப்படுத்தும், உங்களை வேதனைப்படுத்தும், உங்களுக்கு பட் டோன்ட் வரி, கீப் டிக்கிங் the word, கீப் டிக்கிங். அந்த வாய்க்கால் அங்க ஒண்ணுமே இல்ல, அற்புதம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல, உனக்கு விரோதமா எழும்புகிறாங்க, ஒன்னும் நடக்கல. கீப் டிக்கிங். பள்ளத்தாக்கு வாய்க்காலை வெட்டி கொண்டே இரு. அற்புதம் பார்க்கலையா, வாய்க்கால வெட்டி கொண்டேரு, ஜெபித்து கொண்டேரு, வேதத்தை வாசித்து கொண்டேரு, வசனத்தின்படி செய்து கொண்டே இரு. Keep digging, don't be discouraged, keep acting on God's word. தேவனுடைய வசனத்தின்படி செய்து கொண்டே இருங்க. When you keep doing it, when you keep digging it, you are preparing yourself a great blessing. கர்த்தருடைய வசனத்தின்படி செய்து கொண்டே இருக்கும் போதுதான் உங்களை நீங்களே ஒரு பெரிய அற்புதத்துக்கு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. மே காட், தேவன் அந்த மத்தியான பொழுதுல உங்க கண்களை திறப்பாராக, அந்த ஆசீர்வாதத்தின் கிருபை நீங்க பார்ப்பீராக என்று நான் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு நினைச்சது நம்ம ஜெபித்தபடி நடக்கல, விரும்பினது நடக்கல, அற்புதம் நடக்கல, நமக்கு சோர்வு வரும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாது. God is on the way. மார்த்தாலும் மரியாளும் செய்தி அனுப்புறாங்க, லாசரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானவன் வியாதி படுக்க, மரண படுக்க, வியாதியா இருக்கிறான், நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசு தாமதித்தாராம், இன்னும் 2 நாள் தாமதித்தாராம். Hallelujah. He didn't step out. உடனே வரல. 2 நாள் கழிச்சு வரும்போது மார்த்தாள் ஓடி வரா. She came to Jesus. மரியாள் ஓடி வரா, இயேசு கிட்ட ஓடி வரா. She worshiped Jesus. ஏன் அவங்களால இயேசு கிட்ட ஓடி வர முடிஞ்சுன்னா, தன் சகோதரனுடைய நிலைமை மோசமாயி அவன் மரிச்சு போது கூட they trusted in God. அவர்கள் இயேசு மேல நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவங்க லாசரு உயிரோட பார்க்கிறோமோ இல்லையா, பார்க்க போறது அவங்களுக்கு தெரியாது. பட் they loved Jesus. இயேசு மேல நேசம், இயேசு மேல அன்பு, இயேசு மேல பாசம் அவ்வளவா இருந்ததுனால இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மார்த்தாள் ஓடுகிறான். அந்த ஜீவன் கிட்ட ஓடுகிறார், அந்த ஜீவ வார்த்தை கிட்ட ஓடுகிறார், அந்த உயிர் கொடுக்கிறவர்கிட்ட ஓடுகிறார். நாம கூட அப்படிதான் ஓடிக்கொண்டே இருக்கணும். நமக்கு வாழ்க்கையில கண்ணீர், கவலை, பாதை, பல தீமையான காரியங்கள். கீப் ரன்னிங் டு ஜீசஸ்.
Keep running to Jesus. திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருங்க. ஜெபத்துல ஓடுங்க, விசுவாசத்துல ஓடுங்க, நம்பிக்கையில ஓடுங்க. ஆண்டவர் எதாயிலும் செய்வார், எதாயிலும் செய்வார் என்று ஓடுங்க. ஆனா 2 பேருக்கு என்ன இருந்துச்சுங்க? மார்த்தாள் லாசரு உயிரோட எழும்ப போகிறது கொஞ்சம் கூட அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. But yet they came to Jesus. அழுதாங்க, சொன்னாங்க, நீங்க இருந்திருந்தா சகோதரன் மரித்து இருக்க மாட்டான். ஆனா மரிச்சிட்ட ஆண்டவரே, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ், நாங்க துக்கத்தோட தான் இருக்கிறோம். மார்த்தாள் சொல்லுவா, ஒரு நாள்ல அவன் உயிரோட எழும்புவான் ஆண்டவர், உம்முடைய நாள்ல. ஹல்லேலூயா. Keep trusting God, keep believing God. Because you are going to encounter ஒரு பெரிய, நீங்க கற்பனை கூட பண்ண முடியாத, நீங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத, நீங்க யோசிக்காத, நீங்க ஜெபித்து அது மைண்ட்ல கூட வராத ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடப்பிப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டாரு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை பார்க்காதீங்க, உங்க சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க, இது நடக்காது நினைக்காதீங்க. பட் go to God. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று யோபு சொன்னது போல அவர் செய்வாரு. உங்களுக்கு நினைச்சது அவர் செய்வாரு. பட் ஐ டோன்ட் நோ, யூ டோன்ட் நோ. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியாது. ஆனா கர்த்தர் செய்யும் போது உலகமே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியம், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியத்தை செய்ய கர்த்தர் காத்து இருக்கிறார். பிகாஸ் மார்த்தாலும் மரியாலும் இயேசு கிட்ட போனபடினால், இயேசு கிட்ட தங்கள் இருதயத்தை திறந்தபடினால, ஹல்லேலூயா, ஒருத்தரும் எதிர்பார்க்காத அற்புதம் லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. அதோடைய அர்த்தம் நாங்க செத்து போன காரியம் இருந்தாலும் கீப் டிக்கிங், கீப் பிலீவிங், கீப் பிரேயிங். ஆண்டவர் அந்த செத்து போனதை உயிர்ப்பித்து கர்த்தர் கொடுக்க முடியும். God has the power to resurrect even the dead things. இங்க தண்ணி இல்ல, காத்து இல்ல, மழை இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றார் வாய்க்கால் நிரம்பும். It will get filled up. இன்னொரு காரியம் தெரியுங்களா உங்களுக்கு? God cannot fill a filled vessel. நிரம்பி வழிகிற பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப முடியாது. God needs empty vessels. இன்னைக்கு நிறைய பேர் நிரம்பி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதுல உங்க என்னால நிரப்ப முடியாது, அங்க இடமே கிடையாது. God will fill what is empty. வெறுமையான பாத்திரம். பாட்டு இருக்குதுல, கொய்யவனே வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நானு நிரம்பி வழிய செய்யுமே. வெறுமையா இருப்பீங்கன்னா, ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லை, நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஜெபத்துல கூட எனக்கு தெரியும்னு சொல்லாதீங்க. நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு உண்மையாவே தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரியாதுன்னு உண்மையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபிக்க வைப்பாரு. அவர் ஜெபிப்பாரு. எனக்கு தெரியும், வாய் ஜாலங்கள் அவருக்கு பிடிக்காது. நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் அவருக்கு தெரியும். ரைட்டா நமக்கு ஜெபிக்க தெரியாது. கோ டு காட். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன ஜெபம் பண்ண, எப்படி ஜெபம் பண்ணன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர், அற்புதத்தின் மகிமை, ஆவியானவரே உங்களுக்காக வேண்டுதல் செய்வாராம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்வாராம். எம்டி, வெறுமையா பாத்திரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்ல, dig it. வாய்க்கால வெட்டு, வாய்க்கால வெட்டு. Keep digging. I'm going to fill it. நீ வெறுமையாக்கி கொண்டிரு. நான் நீ வெறுமையான பாத்திரத்தை தான் நிரப்ப முடியும். நீ வெறுமையாக்கு, அதை நோண்டி எல்லாத்தையும் வெட்டி போடு, நான் உள்ள நிரப்ப போகிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி திரும்ப திரும்ப நீங்க செய்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய மகிமை நீங்க பார்க்க முடியும்.
அவர் காட் இஸ் நாட் அவ்வளவு நம்முடைய தேவன் ஒரு அத்தனை ஆர்டினரி கிடையாது. எத்தனை ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற கடவுள் போல நம்ம கடவுள் அல்ல. He is மரித்தும் உயிரோடு எழுந்தவர். He knows every issues of your life. நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். He knows your pain. He knows your tears. அதனால நீ எப்படி போனாலும் இருன்னு சொல்லி அவரை செய்ய மாட்டாரு. நம்மை சீர்திருத்துகிறதுல அவர் கரெக்டா இருக்கிறாரு. அவருடைய வழிகளுக்கு நேராய் நம்ம நடத்த சித்தம் கொண்டவரா இருக்கிறாரு. when he finds நம்முடைய வழிகள் செம்மையானதா இருக்கிறத பார்த்தார்னா அவர் மிகவும் சந்தோஷப்படுகிற தேவனா இருக்கிறாரு. keep digging. வாய்க்கால வெட்டு. Hallelujah. They were digging. யார் வெட்டி கொண்டு இருந்ததுங்க? போர் வீரர்கள் வெட்டி கொண்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு எனக்கும் we are warriors வேதம் சொல்லுகிறது. நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்ல நமக்கு யுத்தம் உண்டு. யுத்தம் செய்கிறவன் யாங்க? நாட் ஆர்டினரி பீப்புள். தி சோல்ஜர்ஸ் தான் யுத்தம் செய்ய முடியும். போர் சேவகர்கள் தான் யுத்தம் செய்ய முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நமக்கு வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. நீங்க யுத்த சம்பரணரா இருக்கிற யுத்த சம்பரணர் கூடரா இருக்கிறாரு. அவர் யுத்த வீரர்களாக உங்களை என்னை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். why don't we do according to the word of God? சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்க. ஆவில ஜெபம் பண்ணுங்க. keep doing the word of God. you will see great things happening. உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் நடப்பதை நீங்க கண்கூட பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். Hallelujah. keep digging. keep digging. உங்களை சுத்தி ஒண்ணு நடக்கலனாலும் கூட இருக்கிறவரை பாருங்க. கூட இருக்கிற மகிமையின் தேவனை பாருங்க. உங்களுக்கு வேண்டியது தேவன் மாத்திரம்தான். உங்களுக்கு வேண்டியது இயேசு மாத்திரம்தான். அவர் இருக்கிறார். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கை விடுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறார். அவர் போகல, விலகி போகிறார். கூட தான் இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க அவர் சொல்ற எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அவருடைய பலத்தை கொடுப்பாரு, அவருடைய சத்துவத்தை கொடுப்பாரு. தாவீது தான் சொல்லுவார்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சங்கீதம் 23:4. என்ன சொல்லுவார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும். தாவீதுடைய நம்பிக்கை என்னங்க? ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறதுனாலதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பயப்படாம நடக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே நீர் கூட இருக்கிறதுனாலதான் நான் நடக்க முடியுது. நீங்க எல்லாமே இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில என்னால நடக்க முடியாது. நீங்க கூட இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். நீங்க தேற்றுவீர், நீங்க ஆற்றுவீர், எனக்கு கையை பிடிச்சு நடக்க வைப்பீர். As they did it, அவர்கள் செய்து முடித்த போது அடுத்த நாள், வெரி நெக்ஸ்ட் டே, நீங்க எல்லாம் அவங்க பள்ளத்தாக்கு வாழ்க்கையில வெட்டுறதுக்கு அவங்க நேரம் போச்சு. அடுத்த நாள் எத்தனை மணிக்குங்க? பைபிள் சொல்லுது மறுநாள் காலமே பலி செலுத்துகிற நேரம். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு முதல் பலி செலுத்துகிற நேரம். பலி செலுத்தப்படும் நேரத்தில் மார்னிங் 9 o'clock இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரமும் அதுதான். பலி செலுத்துற நேரத்துல காலை பலியை 9 மணிக்கு செலுத்துவாங்க. பலி செலுத்துகிற நேரத்துல ஏதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பப்பட்டது. எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது தெரியாது. ஏதோம் வழியாய் வந்ததான், அவ்வளவுதான்.
God doesn't give you எங்கிறது எப்படி வந்தது, ஆனா தண்ணீரை அவர் நிரப்பினாரு. அங்க பைபிள் சொல்லுது வாய்க்கால் மாத்திரமல்ல, எங்க இருந்துச்சான், ஹல்லேலூயா, தண்ணீர் ஏதோம் வழியாய் தேசத்தின் வழியாய் வந்ததினாலே தேசமே தண்ணீரால் நிரப்பப்பட்டதாம். வாய்க்கால் மாத்திரம் அல்ல, தேசமே தண்ணீரால் நிரப்பப்பட்டதாம். ஹல்லேலூயா, தேசமே தண்ணீரால் நிரப்பப்பட்டது. என்ன தெரியுமா அதோடைய அர்த்தம்? கர்த்தர் நமக்கு சொல்ற அந்த சின்ன சின்ன காரியத்தை உண்மையா செய்வோமானால் பெருத்த ஆசீர்வாதத்தின் வழி அதுதான், பெருத்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் அதுதான். He wants us, உண்மையாகவே நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையா நாம கீழ்ப்படிவோமானால், உண்மையாய் அவர் சொல்லுகிறபடி செய்வோமானால், you become eligible for greater blessing of God. கர்த்தர் உங்களை அற்பமான இந்த உலகத்தின் காரியங்களை அவர் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கொடுக்க முடியும். பழைய ஏற்பாடு முழுக்க இதுதான், உலகத்தின் காரியங்கள் தான். இன்னைக்கு கொடுக்க முடியாதா? அவரால் கொடுக்க முடியும். He can take care of every issues of your life. உங்க எல்லா பைனான்சியல் இஷ்யூஸ் அவர் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா ஒரே ஒரு கேள்வி என்னங்க, are you willing to do what God says? தேவன் சொல்லுகிறது அப்படியே செய்ய நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அது நீங்க செய்வீங்கன்னா கர்த்தர் என்ன செய்யணுமோ அது உங்க வாழ்க்கையில நிச்சயமாக செய்தே முடிப்பாரு. நிச்சயமா செய்து முடிப்பார். ஒரு போது அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He knows what to do. நான் அனுபவபூர்வமா அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். அதை திரும்ப திரும்ப சொல்றதுல ஐ டோன்ட் ஃபீல் அஷேம். என்னடான்னு சொல், நான் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது I was in a very good position, உயர்ந்த பதவியில இருந்தேன், அதிகாரம் உயர்ந்த அதிகாரத்துல இருந்தேன், எல்லாருக்கிட்டையும் நற்சாட்சி பெற்றவனா இருந்தேன். அந்த நேரத்துல ஆண்டவர் என்னை அழைக்கும் போது ஒரு காரியம் ஒன்னும் சந்தேகப்படாம என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன். ஹல்லேலூயா, கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்தார். அவர் அன்னைக்கு சொன்னாரு, உன் குறைகள் எல்லாம் நான் கிறிஸ்துக்குள் நிறைவாக்குவேன். அவ்வளவுதான். இதை நம்பி வந்தேன். இன்ன வரைக்கும் நான் குறைந்து போகாம, நலிந்து போகாம என்னை ஆண்டவர் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். God has been leading, God has been guiding. அந்த அவர் keep digging it. சந்தேகப்படாதீங்க கர்த்தர் மேல. அவர் சொன்னபடி செய்யுங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மனுஷன் சொன்னா, அந்த மனுஷன் சொன்னான்னு இல்ல. யூ ஹாவ் தி வேர்ட் ஆஃப் காட். உங்க கையில ஆண்டவர் கிருபையாய் அவருடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை படிச்சு அப்படியே செஞ்சு பாருங்க. I challenge you, you cannot become a failure. நீங்க தோல்வி அடைவதற்கு சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் மரித்து அடக்கம் பண்ண போட்டு மண்ணோடு மண்ணாக போகல. அவர் மரித்து உயிரோடு எழுந்தவர். அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பிசாசு நினைச்சா முடிஞ்சிச்சு, இயேசு கதையை முடிச்சிட்டோன்னு. அவர் உயிரோடு எழுந்த போது பாதாளமே நடுங்கினது. இன்னைக்கு the same Jesus, அவர் இருக்கிறவராக இருக்கிறாரு. உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது பெரிய அற்புதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, எப்படி செய்வாருன்னு தெரியாது. 1 கொரிந்தியர் 2:9 படி ஹல்லேலூயா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கல, மனுஷ இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா, தேவன் அத்தனை மகிமையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒரே வழி ஆண்டவர் வைத்திருக்கிறது என்னன்னா, அவர் சொன்னபடி செய்யும். When you keep doing what God has called us to do, நிச்சயமா தேவன் அற்புதத்தின் மகிமை மேல மகிமை காண செய்வார். You will become a blessing. ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா நீங்க இருப்பீங்க. அநேகர் உங்களை ஆச்சரியப்படுகிற ஆசீர்வாதமா நீங்க இருப்பீங்க. அதை இன்னைக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார்.
ஒன்னு கீப் திங்கிங். ஆண்டவர் சொன்னபடி செய்து கொண்டே இருங்க. ஆண்டவருடைய நாள்ல அங்க பைபிள் சொல்லுது, இன்னைக்கெல்லாம் தோண்டுனாங்க, அன்னைக்கு நடக்கல. மறாத நாள் கரெக்டா கர்த்தருடைய நேரத்துல, கர்த்தருடைய நாள் அந்த 9 மணிக்கு தண்ணீர் ஏதோ வழியாய் வந்தது. எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆண்டவர் தண்ணீரை கொண்டு வந்தார், தேசத்தையே தண்ணீரால் நிரப்பினார். அந்த தண்ணீரே எதிரிகளுக்கு கல்லறையாய் மாறினது. So let us trust God, believe God. கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்வார், செய்து கொண்டே இருப்பார்.